ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இன்னும் 2 நாட்களில் சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் பூமி திரும்ப இருக்காங்க. இந்த நேரத்தில் அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்து தமிழ் திசையில் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேங்க. அது படித்ததும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதில் நிறைய இருந்துச்சு. சரி, நம்ம ஆச்சரியப்பட்ட விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், கனடா இந்த 5 நாடுகள் இணைஞ்சு கடந்த 1998 தான் நவம்பர் மாதம் விண்வெளியில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைச்சாங்க. இது பூமியிலேருந்து சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வருது. இந்த ஐஎஸ்எஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 109 மீட்டர் நீளம், 73 மீட்டர் அகலம், 45 மீட்டர் உயரம், 450 டன் எடை கொண்ட ஒரு நிலையம். இதில் 7 பேர் அடங்கிய குழு எப்போதும் தங்கி அங்கே ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. 6 மாதங்களுக்கு ஒரு முறை குழுவினர் மாற்றப்படுறது வழக்கம். அமெரிக்காவோட நாசா விண்வெளி அமைப்பு கடந்த 2011 வருஷத்துலேருந்து இந்த ஐஎஸ்எஸ்க்கு விண்கலங்களை அனுப்புறத முற்றிலுமாக நிறுத்திடுச்சு. இப்போது அமெரிக்காவோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம், ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மட்டுமே ஐஎஸ்எஸ் நிலையத்துக்கு போயிட்டு திரும்பிகிட்டு இருக்கு. இந்த சூழலில் அமெரிக்காவோட போயிங் நிறுவனம் ஸ்டார்லைனர் அப்படிங்கிற விண்கலத்தை தயாரித்து அந்த விண்கலத்தில் இந்திய வம்சாவளியை சார்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஐஎஸ்எஸ் நிலையத்துக்கு போனாங்க. இவங்க வெறும் 10 நாட்கள் தான் அங்கே ஆய்வு செஞ்சுட்டு பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் விளைவாக இவங்க பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் ஆட்கள் இல்லாமல் வெறுமையாக பூமிக்கு திரும்பிச்சு. இதை தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம் 2 வீரர்களோட ஐஎஸ்எஸ் நிலையத்துக்கு போணுச்சு. இந்த விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர் இவங்க 2 பேரையும் பூமிக்கு அழைச்சிட்டு வர முடிவு செஞ்சாங்க. ஆனால் அதுவும் முடியல. ஆனால் இப்போது ஐஎஸ்எஸ் நிலையத்தில் அமெரிக்காவை சார்ந்த சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர், நிக் ஹேக், டான் பெடிட், அது மாதிரி ரஷ்யாவை சேர்ந்த அலெக்ஸ், இவான் வெக்னர், அலெக்சாண்டர் ஆகிய 7 பேர் தங்கியிருக்காங்க. கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவை சேர்ந்த ஆனி மேக்லைன், நிக்கோலாயஸ், ஜப்பானை சேர்ந்த டக்குயா ஒனிஷி, ரஷ்யாவை சேர்ந்த கிரீஸ் பெஸ்கோஸ் ஆகியோர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய பால்கர் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தில் ஐஎஸ்எஸ்க்கு புறப்பட்டாங்க. அமெரிக்காவோட ஃப்ளோரிடாவில் இருக்கிற கெனடி விண்வெளி நிலையத்திலேருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட டிராகன் விண்கலம் நேற்று ஐஎஸ்எஸ் நிலையத்தில் வெற்றிகரமாக இணைஞ்சது. பூமியிலேருந்து புதிதாக வந்த 4 விண்வெளி வீரர்களை ஐஎஸ்எஸ் நிலையத்தில் தங்கியிருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 7 வீரர்களும் ஆற தழுவி வரவேற்றாங்க. அடுத்த சில நாட்களில் புதிய வீரர்களிடம் பணிகளை ஒப்படைச்சிட்டு 4 வீரர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்ப இருக்காங்க. இது குறித்து விண்வெளி அமைப்பு சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பதிவில் மார்ச் 19ஆம் தேதி ஐஎஸ்எஸ் நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலம் மூலமாக அமெரிக்காவை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர், நிக் ஹேக் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் ஆகியோர் பூமிக்கு திரும்ப இருக்காங்க. வானிலையை பொறுத்து தேதி மாறுபட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்களுக்கு மேலாக தங்கியிருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸும் அவங்க கூட இருக்கிற வீரர்களும் பூமிக்கு திரும்பியதும் அவங்களுடைய உடல் நலத்தில் பல்வேறு உடல்நலக் குறைவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய உயிரையே பணயம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய இந்த விண்வெளி வீரர்கள் நீண்ட நாட்கள் அங்கே ஐஎஸ்எஸ்ஸில் தங்கிட்டு விண்வெளியில் தங்கிட்டு பூமிக்கு வர்றதுனால அவங்களுடைய உடலில் நிறைய மாறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. விண்வெளியில் தங்கியிருந்ததால் அவருடைய எலும்புகள், தசை நார்கள்லாம் பலவீனம் அடைஞ்சிருக்குமா. அவங்களுடைய தோள்கள்லாம் குழந்தையோட தோல் மாதிரி ரொம்ப மென்மையாக மாறி இருக்குமா. கண் பார்வை திறன் பாதிக்கப்பட்டிருக்கும்.
கதிரியக்க பாதிப்புகள் காரணமாக செல்கள், இரத்த அணுக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குமா. பூமிக்கு திரும்பினோடனே அவங்களுக்கு தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, அப்புறம் தசைநார்கள்லாம் பலவீனம் அடைஞ்சிருக்கிறதுனால அவங்கெல்லாம் தரையில் காலை ஊனி நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 3 மாதங்கள்லேருந்து 1 ஆண்டுகளுக்கு பிறகே அவங்கெல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாம் கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. இதை நம்ம சாதனைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை அவங்க வாழ்க்கைக்கு ஏற்பட்ட சோதனைன்னு எடுத்துக்கிறதா? நீங்களே சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.